இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கவர்ச்சி நடிகைகள் அந்த மிட் 90s மற்றும் மிட் 20sல பயங்கர ஃபேமஸா இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இவங்க எங்க போனாங்க எங்க இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க அப்படிங்கறத உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். சோ இந்த நட்சத்திர ஜன்னல்ல மறைந்து போன காணாம போன கவர்ச்சி நடிகைகள் எங்க எங்க இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல யார் வர போறாங்க பாத்தீங்கன்னா பிருந்தா பரிக். போக்கிரி படத்துல பிரகாஷ் ராஜுக்கு ஜோடியா வருவாங்க. இதையும் தாண்டி பல படங்கள்ல பாத்தீங்கன்னா ஐட்டம் டான்சராகவும் மற்றும் சின்ன சின்ன ரோல்லையும் வந்து இவங்க நடிச்சுக்கிட்டு வந்தாங்க. Hi. Hello. How are you, Sheila? I miss you so much. இவங்க ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. சோ இந்த ஹீரோயின் இப்ப எங்க இருக்காங்க, நம்ம சின்ன வயசுல பார்த்தோமே காணோமே அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து இப்ப கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. அதாவது எந்த இண்டஸ்ட்ரியிலுமே நடிக்கிறது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் யார் இப்படி எல்லாம் ரோல்ல நடிக்க விடுவா? சோ அதே மாதிரி இவங்களே நடிக்க விடாம பண்ணிட்டாங்க. பார்க்க போறதா அதே போக்கிரியில ஐட்டம் டான்ஸ்ல நடிச்ச மும்பைத் கான் என் செல்ல பேர் ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு பாட்டுல இவங்க வந்திருக்காங்க. சோ இந்த பாட்டுல பார்க்கும்போது இவங்க செம்ம செக்ஸியா சூப்பரா இருப்பாங்க. பட் இவங்க கரண்டா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எந்த ஒரு தமிழ் படத்துலயுமே காணமே அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில இல்ல தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஒரு பயங்கரமான ஃபேமஸான ஒரு இன்ஃபுளுசராகவே இருக்கிறாங்க. ஒரு தனியார் டான்ஸ் ஷோல ஜட்ஜாவும் இருக்காங்க. இதையும் தாண்டி தெலுங்கு பிக் பாஸ்ல இவங்க கலந்துக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப கிட்ட போய் வின் பண்ணாம வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் எல்லாம் வந்துச்சு. இதையும் தாண்டி பல இன்ஃபுளுசரா ஆக்டிவா இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறது இந்த போன்ற பல விஷயங்கள் இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்காங்க. சோ இவங்க இப்போ வரைக்கும் பாடியை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். இப்ப நம்ம யார பார்க்க போறோம்னா ரச்சனா மௌரி. அதாவது வந்து நெடுஞ்சாலை படத்துல வர நண்டூருது பாட்டுல இவங்க சூப்பரா ஆடி இருப்பாங்க. இந்த படத்துல மட்டும் இல்ல நிறைய படங்கள்ல வந்து இவங்களுடைய டான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பயங்கர பாடி ஃபிட்டா சூப்பரா. ஸோ வந்து நிறைய படத்துல பாத்தீங்கன்னா இவங்களதான் வந்து இந்த ஐட்டம் டான்ஸர் ரோல்ஸ் எல்லாம் வந்து நடிக்க வைக்கணும் ஆட வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல படங்கள் இவங்களுக்கு வந்து புக் ஆச்சு. அப்பெல்லாம் நம்மளாம் சின்ன பிள்ளைங்க. பட் இவங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிட்டாங்க. ஆக்சுவலி இவங்க வந்து இப்போ இப்படிதான் இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே நீங்க ஷாக் ஆகிருப்பீங்க. நான் கூட 2-3 தடவை அவங்களாம் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். பட் உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா இது அவங்க தான். சோ குழந்தை பெத்து குடும்பத்தோட ஃபேமிலியோட செட்டில் ஆயிட்டாங்க. சோ படத்தோட எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நின்னுட்டாங்க. இப்ப நம்ம யார் பார்க்க போறோம்னா சோஃபி சௌத்ரி. சோ இவங்களை வந்து நமக்கு நல்லாவே தெரியும். பொம்பே பொண்ணு அப்படிங்கிற ஒரு பாடல்ல விஷாலோட சூப்பரா ஆடி இருப்பாங்க. சோ அவங்க ஒரு பாட்டுல வந்திருந்தாலும் அந்த ஒரு பாட்டும் வந்து பயங்கரமான ஹிட். இப்போ வரைக்கும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல ட்ரெண்டிங்கா இருக்கிற ஒரு பாட்டு. ஸோ இந்த பாட்டுல வந்த அந்த டான்ஸர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாலிவுட்ல இப்ப வரைக்கும் ஒரு பெரிய ஷோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா இங்க டான்ஸர் மட்டும் கிடையாதுங்க, பெரிய சிங்கரும் கூட. ஸோ ரித்திக் ரோஷனோட வந்து ஷோஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றது இந்த போன்ற பல விஷயங்கள் பாலிவுட்ல இவங்க பெரிய ஆளா இருக்கிறாங்க. பட் அந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க தான் அவங்களா அப்படின்னு கொஞ்சம் ப்ராசஸ் பண்றதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. பட் உண்மை என்னன்னா இவங்க தான் அவங்க. வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டு இப்ப நம்ம கடைசியா யார் பார்க்க போறோம்னா அல்போன்சா. மச்சா மீச வீச்சருவா அப்படிங்கிற ஒரு பாடல்லையும் அதுக்கப்புறம் பாட்சா படத்துல 8க்குள்ள உலகம் இருக்கு பாறையா அப்படிங்கிற இந்த ராரா ராவையா பாட்டுலயே அவங்க வருவாங்க. சோ தமிழ் இண்டஸ்ட்ரியில எப்படி ஃபேமஸோ மலையாள இண்டஸ்ட்ரியில சேம் டு சேம் வந்து ரொம்ப ஃபேமஸ் இவங்க. சோ 90s கிட்ஸ்க்கு நல்லாவே தெரியும். இவங்க பல ஐட்டம் டான்சர் ரோல்ஸ்ல வந்து நடிச்சிருக்காங்க, ஆடி இருக்கிறாங்க. ஈவன் பஞ்சதந்திரம் படத்துல கூட ஒரு சிறப்பு ரோல் வந்து பண்ணிட்டு போயிருப்பாங்க. சரி, இப்ப இவங்க எங்க இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு இப்ப வரைக்கும் நமக்கு சரியா தெரிய வரல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ராபர்ட் டான்சரோட சிஸ்டர் தான் இவங்க. ஆக்சுவலி இவங்க பல படத்துல கமிட் ஆகும் போது பாத்தீங்கன்னா ஒருத்தன் மேல லவ் வந்து கல்யாணம் தான் பண்ணாங்க. பட் என்னாச்சுன்னா அதுவும் டிவோர்ஸ் ஆகி போய் வேற ஒருத்தனை வந்து லவ் பண்ணாங்க. சோ அது எப்படி போய் முடிஞ்சிச்சுன்னா முதலே வந்து டிவோர்ஸ் ஆகாம அந்த நிலுவையிலே இருந்தப்ப வந்து இந்த காதல் நடந்துட்டு இருந்ததுக்கு அப்ப வந்து வினோத்குமார் அப்படிங்கிற இந்த பையன் வந்து ரொம்ப கம்பல் பண்ணிருப்பாங்க போல அல்போன்சாவை நம்ம கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு. அப்ப அல்போன்சா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு இன்னும் இங்கே டிவோர்ஸ் ஆகல, அதுக்குள்ள கல்யாணம் மாட்டா நல்லா இருக்காது, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வந்து இங்க வினோத்குமார் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம்
அல்போன்சாவும் சூசைடுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள்லாம் வெளியாச்சு. அதுக்கப்புறம் அல்போன்சா பாத்தீங்கன்னா ராபர்ட் குடும்பம் காப்பாத்தியாச்சு. இப்ப அல்போன்சா எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க யாருக்கும் தெரியாது. இவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படிங்கிறதும் தெரியாது. இவங்களுக்கு 3 ஹஸ்பண்ட்ஸ் வந்து இருந்திருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இவங்களோட ரீசெண்ட் இமேஜ்னு பாத்தீங்கன்னா கடைசியா இது மட்டும் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில இருந்து ஃபுல்லா வாஷ் அவுட் ஆயிட்டாங்க. ராபர்ட் எங்க இருக்காரு, என்ன பண்றாரு நம்ம எல்லாருக்குமே தெரியுமே தவிர அவங்க சிஸ்டர் என்ன பண்றாங்கன்னு யாருக்கும் தெரியல. இந்த வீடியோல வந்த இந்த 5 ஐட்டம் டான்சர்ஸ், அதாவது 5 கவர்ச்சி நடிகைகளை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதுல எந்த கவர்ச்சி நடிகையை நீங்க மிஸ் பண்றீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.